ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்திய நிலக்கரி ஏற்றுமதி 23% அதிகரிப்பு. ஸோ 2024-25 நிதியாண்டில் வந்து இந்தியாவின் நிலக்கரி ஏற்றுமதி 23.4% உயர்ந்துள்ளது. ஸோ இது வந்து கடந்த ஆண்டே காட்டில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ அந்த 2023-24 வந்து 15.46 லட்சம் டன் நிலக்கரி ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இந்த இயரில் பார்த்தீங்கன்னா 19.08 லட்சம் டன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எந்தெந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேபாளம், வங்கதேசம், பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இந்த கோல் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது உயிருள்ள பொருட்கள் வந்து இறந்து மாண்ட பிறகு அழிந்த பிறகு அதிலிருந்து மக்கி கிடைக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தான் இந்த கோல். ஸோ இது அதிக அளவில் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் நிறையவே இருக்கும். இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கிறத வச்சு இந்த கோலுடைய குவாலிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ கோல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 டைப்பாக அதனுடைய குவாலிட்டி பேஸில் வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆந்த்ரசைட்னு சொல்லும்போது இதில் ஹைட்ரோ கார்பன்ஸ் 80 to 90% இருக்கும். பிட்டுமினஸ்ன்னு சொல்லும்போது 60 to 80%, லிக்னைட் வந்து 40 to 60%, பீட் வந்து லெஸ் தென் 40% ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த கோல் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இதிலிருந்து தான் ஆயில், கேஸ், எலக்ட்ரிசிட்டி, கெமிக்கல்ஸு, டைஸு, ஃபெர்டிலைசர்ஸ், பெயிண்ட்ஸு, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இது எல்லாமே இந்த கோல்லேருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்திய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பெனின்சுலர் பிளாட்டியூவில் தான் அதிக அளவில் வந்து இந்த கோல் இருக்குது. ஸோ இந்த கோல் உருவாகிறதுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆகும். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பழமையான பீடபூமி தான் பெனின்சுலர் பிளாட்டியூ. ஸோ அதனால தான் கோல் வந்து அங்கே அதிக அளவில் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் அதிக மாநிலங்களில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து ஜார்க்கண்ட், நெக்ஸ்ட் ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். ஸோ இந்த மாநிலங்களில் வந்து 90% கோல் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ 2% டெர்ஷரி டைப் கோல்னு சொல்லும்போது டெர்ஷரி டைப்னா அந்த ஜார்க்கண்ட், ஒடிசா அந்த பெனின்சுலர் பிளாட்டியூவில் இருக்கிறத விடையும் இயர்ஸ் கம்மியாக ஃபார்ம் ஆன அந்த கோல் வந்து அசாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த பிளேசஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த நிலக்கரி எடுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதற்கு ஹெட்டாக இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல். ஸோ அதனுடைய அமைச்சர் யார் அப்படின்னா ஸ்ரீ ஜி கிஷான் ரெட்டி. ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நிறைய பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் இருக்கும், அதுக்கான பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கோல். ஸோ கோல் இந்தியா லிமிடெட், கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய கோல் இந்தியா லிமிடெட் தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு எங்கெங்கே இந்த கோல் கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல்சின்னு சொல்லும்போது கூடலூரில், தமிழ்நாட்டில் கூடலூரில் இருக்கக்கூடிய அந்த என்எல்சி தான் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 40 to 60% ஹைட்ரோ கார்பன் இந்த டைப் ஆஃப் அந்த கோல் தான் இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய கோல் கம்பெனி சிங்கனேரி கொலோரிஸ் கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உயிரிழந்த வழக்கு, இருமல் மருந்து நிறுவன உரிமையாளர் கைது. ஸோ இது எந்த ஸ்டேட்டில் நடந்திருக்கு அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்து இருமல் மருந்து உட்கொண்ட 20 குழந்தைகள் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிட்னியை செக் பண்ணதில் அதில் வந்து டை எத்திலின் கிளைகால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ இந்த ரசாயனம் வந்து விஷத்தன்மையுடன் கூடிய ஒரு நச்சு வகை ரசாயனம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நலத்திட்ட உதவி. ஸோ உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் அப்படிங்கிறது அரசு சேவைகளை வந்து பொதுமக்களுக்கு விரைவாகவும் எளிமையாகவும் வெளிப்படையான தன்மையாகவும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அருகிலே அலுவலங்களுக்கு செல்லாமல் தீர்வு கிடைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஸோ இதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாரத்தின் 4 நாட்களில் வந்து ஊரகம் மற்றும் நகர் பகுதிகளில் முகாம் அமைத்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து தீர்வுகளை வந்து வழங்குவாங்க. ஸோ இதில் நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா 13 துறைகளை சார்ந்த அதிகாரிகள் வந்து இருப்பாங்க. ஊரகத்தில் வந்து 15 துறைகளை சார்ந்த அதிகாரிகள் வந்து இருப்பாங்க. ஸோ இதில்
என்னென்ன அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணலாம் அப்படின்னா, கலைஞர் உரிமை தொகை வந்து நிறைய பேருக்கு விடுபட்டிருக்கும். அவங்க இதில் விண்ணப்பிக்கலாம். வாரிசு சான்றிதழ் பெறலாம், ஜாதி சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட்டு, விதவை சர்டிஃபிகேட், அதே மாதிரி கட்டட மனை பிரிவுக்கான அந்த வரைபட திட்ட அனுமதி, மின் கட்டண பெயர் மாற்றம், புதிய இணைப்பு, புதிய மின் இணைப்பு, புதிய குடிநீர் இணைப்பு, கல்வி உதவித்தொகை, அதே மாதிரி வேலை இல்லா இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆதார் கார்டுடைய பெயர் மாற்றம், திருத்தம், மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய உதவித்தொகையை பெறலாம். அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளுமே இருப்பாங்க. ஸோ அவங்க அங்கேயும் என்ன பண்ணலாம், புகார் அளிக்கலாம். இந்த மாதிரி அரசு சேவைகளை மக்களுக்கு விரைவாக எளிமையாக கொண்டு சேர்ப்பது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஸோ இது வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, ஜூலை 15லேருந்து நவம்பர் வரைக்கும் இந்த திட்டம் வந்து செயல்படும். வாரத்தில் 4 நாட்களில் வந்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாட்களில் வந்து முகாம் அமைத்து செயல்படும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூபாய் 7,000 கோடி பாதுகாப்பு ஒப்பந்தம். ஸோ பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமர் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காரு. ஸோ நம்மளுடைய பிரதமர் மோடியும் பிரிட்டன் பிரதமரும் சேர்ந்து ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. எந்தெந்த துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான் பாதுகாப்பு திறனை மேலும் வலுப்படுத்த லகுரக பன்முக பயன்பாட்டு ஏவுகணை, அதாவது LMM, லைட் வெயிட் மிசில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணைகளை பிரிட்டன்லேருந்து கொள்முதல் பண்ணுறதுக்காக ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. அதற்காக 4,150 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கடற்படை கப்பலுக்கு மின் உந்து சக்தி என்ஜின்ஸ் வந்து பிரிட்டன்லேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க. அதற்காக 2,972 கோடி, மொத்தமாக 7,122 கோடியிலான அந்த பாதுகாப்பு துறைக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இராணுவ பயிற்சி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த விமான பயிற்றுனர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரிட்டன் ராயல் விமானப்படையில் வந்து பயிற்சியாளர்களாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஸோ அங்கே வந்து அவங்க பணிபுரிவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 ஒப்பந்தங்கள் வந்து இருவருக்கிடையே போட்டிருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பருவநிலை தொழில்நுட்ப புத்தாக்கத்திற்காக நிறுவன நிதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னா, பருவநிலை, அதே மாதிரி டெக்னாலஜி, AI, இன்டெலிஜென்ஸ், இதற்காக இரு நாடுகளும் சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆதரவு கொடுக்கறதுக்காக தான் இந்த நிறுவன நிதியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒதுக்கி இருக்காங்க. இந்திய பசிபிக் பெருங்கடல் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பிராந்திய கடல்சார் அதிநவீன பாதுகாப்பு மையத்தை அமைக்க வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பிரிட்டனை சேர்ந்த 9 பல்கலைக்கழகங்கள் தங்களின் கல்வி வளாகங்களை அமைக்க முன் வந்துள்ளதாகவும் நம்மளுடைய பிரதமர் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்படி எங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, குருகிராம், அகமதாபாத், மும்பை, பெங்களூரு ஆகிய நகரங்களில் வந்து அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 3 ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமாயிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, தகவல்களை பரிமாறுதல், நீர்மூழ்கி கப்பல் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பு, இராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கான செயல் திட்டத்தை ஏற்படுதல் அப்படிங்கிற 3 துறையில் வந்து 3 ஒப்பந்தங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாதம் 1 நாள் மாதவிடாய் விடுப்பு கர்நாடக அமைச்சரவை முடிவு. ஸோ பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு வந்து மாதம் 1 நாள் மாதவிடாய் விடுப்பு அளிக்க வந்து கர்நாடக அமைச்சரவை வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி எந்தெந்த மாநிலங்கள் இந்த ஃபெசிலிட்டிஸை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒடிசா அண்ட் பீகாரில் இதே மாதிரி மாதவிடாய்க்கு வந்து பெண்களுக்கு வந்து விடுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான தேர்வு செய்யப்பட்டவர் வந்து ஹங்கேரி எழுத்தாளர் லாஸ்லோ கிராஸ்னஃபோர்காய் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ எதற்காக அப்படின்னா, கடும் பயங்கரவாத சூழலுக்கு மத்தியிலும் கலையின் சக்தி உறுதிப்படுத்தியதை அங்கீகரிக்கும் வழியில தான் இவருக்கு வந்து அந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இவருடைய முதல் நாவல் வந்து ஷாடான் டன்கு 1985 வந்து வெளியானது. ஸோ இதற்கு முன்னாடி 2015 வந்து மேன் புக்கர் அப்படிங்கிற பரிசை வந்து இவர் பெற்றிருக்கிறாரு. ஸோ இதுவரைக்கும் இலக்கியத்துக்காக 121 பேருக்கு வந்து நோபல் பரிசு அளிக்கப்பட்டுள்ளது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, தென்கொரிய பெண் எழுத்தாளர் ஹாங் காங்குக்கு தான் இந்த இலக்கியத்துக்கான பரிசு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த நோபல் பரிசு வந்து யாருடைய நினைவின் அடிப்படையில் கொடுக்கப்படுது அப்படின்னா, ஸ்வீடனின் பெரும் பணக்காரர், அதே மாதிரி டைனமைட் வெடிபொருளை கண்டுபிடித்தவருமான ஆல்ஃபிரட் நோபலின் நினைவு தினமாக தான் டிசம்பர் 10 அவர் இறந்த டிசம்பர் 10 வந்து ஸ்டாக்ஹோமில்
ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் வந்து நோபல் பரிசு வந்து வழங்கப்படுது.